ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் வைகாசி மாதம் கன்னியாராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2015 மே 2026 முதல் 15 ஜூன் 2026. என்ன கன்னிராசி அன்பர்களே, கடந்த ஒரு வருஷமாக பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை பிடுங்கி தின்னானா அனுமாரு. பிச்சை எடுக்கிறது தான் பெருமாள், பிடுங்கி தின்னார் என்ன இது அப்படிதான் பழமொழி சொன்னாங்க. நான் மாற்றியா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க இந்த பழமொழியை பற்றி கேட்டவங்கக்கிட்ட. ரைட், இப்போ என்ன தெரியுமா விஷயம்? இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்கம், அவமானம், மானபங்கம். உசுரை விட்டுலாண்டா. தம்பி பகையாவறான், தம்பியால் ஒரு அவமானம், உங்கள் குடும்பத்தாரால் அவமானம், கடன்காரனால் அவமானம். இப்படி தான் ஆரம்பமே, மாதம் ஆரம்பமே 15 மே 26 அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே 15லேருந்து தாண்டி வாங்க 18க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆழ் மனசில் ஒரு மாதிரி நல்ல நல்ல கற்பனைகள் வருது. ஆனால் அதுக்கான செயல் திட்டம் பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அந்த பணம் வருது சாமி. 18லேருந்து 21 தேதிக்கு வாங்க. 21 மே 2026 முதல் ஒரு 5 நாள் 26 மே வரலும் 2026 வரலும் 5 தொகை வருது சாமி. சும்மா இல்லை. 7என்ற தொகை முதல்ல, 4என்ற தொகை ரெண்டாவது, 3என்ற தொகை மூணாவது, 8என்ற தொகை நாலாவது, 5என்ற தொகை அஞ்சாவது. இப்படி 5 தொகைகள் வருகிறது. இந்த 5 தொகைகள் உங்களுக்கு வருகிறது. அதை எடுத்து அப்படியே உள்ள வைங்க. அடுத்தபடியாக இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு வந்துடுது. லிவிங் டுகெதர், லவ்வர் வந்துடுது. மூலம் பௌத்திரம் நோய் உள்ளவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். ஆப்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு நிர்பந்தம் வந்தால் பண்ணிடுங்க. அடுத்த விதமாக பலவித தொழில் பண்ணி பார்க்குறீங்க, எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான அதிகாரம் இந்த மாதத்தில் சில ஜாதகங்களுக்கு, அடிப்படை ஜாதகத்துக்கு சுபகாரியம் நடக்கணுன்ற ஜாதகம் நடக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அசிங்கம், அவமானம், மானபங்கத்திலிருந்து எந்திரிச்சு படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய் கடைசியில் தன்னிறைவா இந்த மாதம் நிறைவடைவும் போல் இருக்கிறது. இப்போ முத்தான 4 பலனுக்கு வந்துடணுமா இல்லையா? வந்துடணும். அது எப்போ? 2 மே 2026 முதல் 25 மே 2026. உங்கள் உசுறு உங்கள் உடம்புல இல்லை சுவாமி. உங்களுக்கு மரியாதை இல்லை சுவாமி. குடும்பத்தில், வெளி உலகத்தில் உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுத்துக்கல. ஹெல்த் டிஸார்டர், வெல்த் டிஸார்டர், மென்டல் டிஸார்டர், இப்படி தான் இருக்குது. எப்போ உசுறு வருது? 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 உசுறு வந்துடுச்சு. அப்போ நல்ல திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்ற மாதிரி 4 தொழில் பண்ணி காசை கொண்டாடுறீங்க. எப்படி 4 தொழில் பண்ணி காசை கொண்டு வரீங்க? ஒரு தொழில் கிடையாது, 4 தொழில் பண்ணி காசு கொண்டு வரீங்க. 4 தொழில் பண்ணி காசு கொண்டு வரீங்க. அப்படிதான் கொண்டு வரீங்க பணத்தை. அதன் பிறகு 3வது முத்தான பலன் 1 ஜூன் 2026 முதல் கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஜூன் வரலுமே அற்புதமான காலம். லாப பெருக்கம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகணுன்ற அடிப்படை ஜாத தசாபுக்தி ஓடுறவங்களுக்கு தான். அதை நீங்கள் போய் உங்களுக்கு நல்ல வாக்குபரவ ஜோசியர்கிட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நடக்கணும். அப்போ தான் இதெல்லாம் நடக்குது. அந்த 29 மே 2026 முதல் 22 ஜூன் 2026 பலவித தொழில் செய்து காசு கொண்டாடுறீங்க. பலவித செயல்பாடு, பலவித சிந்தனைகள், தொழில் முயற்சிகள் நடக்குது. 3வது முத்தான பலன் தான் 1 ஜூன் 2026 டு அடுத்த வருஷம் ஜூன் வரலுமே திருமணம் நடக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்குது. குழந்தை பேர் நடக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் நடக்குது. இதெல்லாம் அடிப்படை ஜாதத்தில் இருக்கணும். அது நல்ல வாக்குபால ஜோசியர்கிட்ட கேட்டுக்கணும். பிறகு வெளிநாடு பிரயாணம் போகணும், வெளி ஊர் பிரயாணம் போகணும், கோவில் தரிசனங்கள் பார்க்கணும், நடக்குது. பிள்ளைகளை கல்விக்காக வெளிநாடு அனுப்பணும்னா அது நடக்குது, விசா கிடைக்குது. இதெல்லாம் 2026 ஜூன் டு அடுத்த வருஷம் ஜூன் வரலும். இதன் பிறகு 8 ஜூன் 2026 அப்புறமா 4 ஜூலை 2026 அவ்வளோதான். முழுக்க சிற்றின்பம். சிற்றின்பம்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஃபாரின்ல இருந்து. அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு பேர் ஒன்றும் கிடையாது. ஆமாம், மது, மாது, நல்ல சொக்கா துணிமணி போட்டுக்கிறது, சவரக்ஷனா நல்ல உடம்பை பார்த்துக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, மனைவியோட நல்ல சரச சல்லாபம் பண்ணுறது, அதுதான் சிற்றின்பம். ஆமாம், காமம். திருவள்ளுவருடைய காமத்து பால் எடுத்துக்கணும். அப்படியே பால்னா அந்த புக்கில் பால் இருக்காது, அதை படித்தாக்கா பால் ரசம் வரும். அப்படிதான். இதுதான் முழுக்க பெண் மோகம், மண்மோகம், பெண் மண் பொன், அவ்வளோதான். அதை நல்லா அனுபவிங்க. அதுவும் அடிப்படை ஜாதகம் உள்ளவங்களுக்கு தான் அதுவும் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்காது. பாவம், இன்றைக்கு பல 2K கிட்ஸுக்கே கல்யாணம் ஆகுமானே டவுட்டாக இருக்குது. 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகிறது இல்லை.
50% பேர் புலம்புறாங்க. காரணம் என்ன? ஆண் பெண்களுக்குள்ள இன்டிமேசி போயிடுச்சு. எல்லாரும் தனித்தனி தீவாயிட்டாங்க. உனக்கு நான் அடிமை இல்லை, எனக்கு நீ அடிமை இல்லை. யார் அடிமைன்னு சொன்னது? 2 பேரும் ஒரு அக்ரிமெண்டல் லைஃப்பை கூட வாழ்கிறதுக்கு அவங்களுடைய இண்டிவிஜுவல் இடம் கொடுக்க மாட்டேங்குது. ரைட், இப்போது முத்தான 4 பலன்களும் முடிஞ்சது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் பணவரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.